ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. மிக அருமையான வேத வசனம். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மிக அருமையான வார்த்தை. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையை தரித்து கொள்ளும்போது தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தாழ்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பெருக்கும்போது மெய்யாகவே தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறது, அது அளவிட முடியாததாக இருக்கிறது. அது தேவன் கொடுக்கிற ஈவாக இருக்கிற அந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் தாழ்மை. அந்த தாழ்மையை நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாழ்மை இருக்கும்போது தான் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. அதற்கு முன்புள்ள வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், சில பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையாக இருக்கும்போது நமக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் பெருமையாக நடந்து கொள்ளுகிறோம். ஒரு சில மனிதர்கள், அநேக மனிதர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் பெருமையாக நடந்து கொள்கிறார்கள். அப்போது இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது, அதை உணர்ந்து கொள்ளும்போது தேவன் எதிர்த்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகளை குறைத்து தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் புலம்பல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் தாவீது அநேக இடங்களில் கிருபை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நன்மை கிருபையும் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கிருபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அநேகம் உண்டு. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை என்பது ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டிய முக்கிய குணாதிசயமாக, அந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுடைய கிருபை, இலவசமாய் கிடக்கிற அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளிலும் வாழ்நாளில் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அந்த தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, மனிதனிடத்தில், சமுதாயத்தில், எல்லாரிடத்திலும் நாம் தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது தேவன் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத கிருபை, புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை பெற்றுக்கொள்வது நாம் தாழ்மையை அணிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்களான்னு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தாழ்மையை நாங்கள் பெற்று உங்கள் ஆண்டவரே கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த தாழ்மைங்கிற குணத்தை எங்கள் இருதயத்தில், சிந்தனையில் எப்போது நாங்கள் அணிந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள், ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி தேவ சமூகத்தில் எப்போதும் தாழ்மையை அணிந்து கொள்ள, தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் தாழ்மையை கொடுத்து, நீர் கிருபை அளித்து, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.